இந்த படம் எம்ஜி கைண்ட் ஆஃப் மூவி, மினிமம் கேரண்டி. நான் எதிர்பார்க்காம தான் இந்த படத்துக்கு போனேன். ஆனால் எதிர்பார்த்தது கூட அதில் இல்லை. ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறது முடியாது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க இந்த படத்தினுடைய கதை. கதை ப்ரிடிக்டபிள் தான். படம் போயிட்டுருக்கிறப்பே நீங்கள் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அழகாக உங்களால் சொல்ல முடிஞ்சிடும். சொல்லப்போனால் டேரக்டர் வர இடத்துல உங்கள் பேரை போட்டுடலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஏன்னா 1996 கோபாலா கோபாலான்னு ஒரு படம், பாண்டியராஜன் சார் டைரக்ஷனில், அவர் ஹீரோவாக, குஷ்பு மேம் கதாநாயகன் நடித்தாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார பேச்சுலராக உள்ளே போகிற பாண்டியராஜன் சார் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் சமைப்பது எப்படி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அந்த லேடியோட ஹஸ்பண்டெல்லாம் செம்ம காண்டில் இருப்பாங்க. அதை இதில் ஒரு போர்ஷனாகவே வச்சுருந்துருக்காங்க. படத்தில் வில்லன் இவன் தான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஐய அவரெல்லாம் 5 நிமிஷத்தில் கிளம்பி போயிடுவாருங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்டு கார்டையும் போட்டு விட்டுறாங்க. டீச்சர் கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுறப்ப, சரி இந்த படத்தில் இந்த லேடியை வச்சு தான் அடுத்த கட்டமான ஈகோ விளையாட போகுது, கிளாமர் விளையாட போகுது, ட்விஸ்ட் அண்ட் காமெடி எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப, அதை லிட்டில் விட்டால் பிக்கல் மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. கதையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினி, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, ஸ்கூல் படிச்சிட்ருக்காங்க. வேலைக்கு போயிட்டுருக்கக்கூடிய கதாநாயகிக்கு உணவு பரிமாறதுலேருந்து, ஸ்கூலில் பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு வரதுலேருந்து எல்லாமே நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிறாப்புல. பக்கத்து வீட்டு ஆண்டி ஆகட்டும், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆண்டிகளுக்கு சில பல விஷயங்கள் எல்லாத்தையும், உணவு பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாப்புல. இதனாலேயே அந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே காண்டாகிறாங்க. கதாநாயகி ஐஸ்வர்யா, என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என் கணவன் தான் சொல்கிறப்ப, ட்ரெயினர் காண்டாகி ஒரு மாத்திரை மருந்தை எழுதி கொடுக்க, அதுவே வினையாகுது, இவங்க 1 வருஷத்துக்கு கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன் தான் அப்படின்ட்டு விலகி நிற்கிறப்ப அங்கே டீச்சர் உள்ளே வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய கதை. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் லைக் தட் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ணது. ஸோ கேரக்டராக நிறைய பேரை இதுக்குள்ளார வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த எல்லா கேரக்டரும் ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னா அது எதுவுமே கிடையாது. ஹீரோ ஆகட்டும், கதாநாயகி ஆகட்டும், டீச்சர் ஆகட்டும், கருணாஸ், கருணாகரன், ராமதாஸ், காளி வெங்கட், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு அப்படின்ட்டு எந்த கேரக்டருமே உங்கள் மைண்டில் பதியவே மாட்டாங்க. ஸோ இந்த படத்தில் காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பப்போ சிரிச்சுட்டு மறந்துட்டு போயிடணும். மற்றபடி இத்தனை பேர் காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, இவங்கெல்லாம் நம்மளை சிரிக்க வைப்பாங்களா அப்படின்னா காண்டா ஆகிறது தான் மிச்சமாகும். ஸோ இந்த படம் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான், மினிமம் கேரண்டி மட்டும்தான் இந்த படம். பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டோ இல்லை ட்விஸ்ட் 10 இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. கிட்டத்தட்ட 90களில் வந்த படங்கள் மாதிரி தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை இருக்குது. ஸோ பெட்டர் லக். நெக்ஸ்ட்டு 3வது பாட்டு பண்ணுறப்ப நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.